இன்னைக்கு தலிகைக்கு வந்து சவுச்சவு தோல் துவையலும் சுண்டக்கால கொஜ்ஜும் பண்ண போறோம். ஆமா, இந்த பைனாப்பிள் முன்னாடி பண்ண வெண்சக்காய் அது வந்து அதுலயும் பாக்காலையும் பண்ணுவா, சுண்டக்காலையும் நல்லா இருக்கும். ஆமா, சுண்டக்கால பண்ணலாம். சுண்டக்காய் வெண்சக்காய். ஆமா, இது வந்து இந்த சவுச்சவு இருக்கு இல்லையா, அதோட தோல் தோல் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அது வந்து தொகை, நார்மல் தொகை. ஓகே. சுண்டக்காய் வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மத்து வச்சு தட்டிக்கலாம். நம்ம மச்சு வச்சு தட்டிருக்கீங்க நீங்கல்ல. ஆமா, சுண்டக்காய் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி கொடுத்துருக்காமா. அப்போ என்னன்னா தொகைகளுக்கு என்னன்னா ஆஸ் யூஷுவல் தொகை தான். இந்த இது வந்து ரெண்டு பெங்களூருக்கு தோல் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கருப்பு எடுத்துட்டு இருக்கேன். கருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயம், மிளகாய், இதை நினைத்து நல்லா எல்லாம் வறுத்துட்டு இதையும் வதக்கிட்டு அரைக்கணும். கொஞ்சோண்டு வேணா துளியோண்டு புளி வதக்கிட்டு உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு புளி உப்பு போட்டு அரைக்க வேண்டாம். தொகைக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். 2 இது உளுந்து அது உளுந்து இல்லையா, கருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அதுல இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த எள்ளு, வெல்லம், உளுத்தம்பருப்பு, மிளகாய், எள்ளு, மிளகாய், உளுத்தம்பருப்பு வறுத்துப்பேன். இந்த தேங்காயம் போட்டுட்டு அரைச்சு விட வேண்டியதான். இது நல்லா வேகும் போது 2 பச்சை மிளகாயும் போட்டு வேக வைப்பேன். நல்லா இருக்கும். அது வந்து சாத்துக்கு தொகையில பசஞ்சு தொட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் கிரேவி டைப்ல, கொஞ்சம் ரொம்ப ஜலம் இல்லாம பண்ணுவேன். அதனால இதை தொட்டு இதை சாதம் போட்டு பசஞ்சு தொகையில தொட்டு கூட சாப்பிடலாம். சுண்டக்காய் கிரேவி. ஆமா, சுண்டக்காய் ஃபர்ஸ்ட் வேகட்டும். சுண்டக்காயை வானிலையில் போட்டுக்கொள்ளவும். ஆமா, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் உப்பு போடுறேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டு சுண்டைக்காய் மூஞ்சி இருக்கட்டும். இந்த சைடு வந்து வறுத்துன்றேன். என்னோட சுண்டைக்காய்க்கு என்னென்ன வறுத்துக்கணும்னா எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இல்லையா, எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், தேங்காய் போட்டு ஐஸா அரைச்சிக்கிறேன். இதுக்கு உப்பு போடுறேன். உப்பு இல்லையா, எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், தேங்காய் அது போட்டுருக்கேன். துளியோட நாட்டு சக்கரை வச்சிருந்தேன்ல, அதை போட்டேன். துளியோட வேணும்னா போட்டுக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஆமா, கொஞ்சம் கசப்பு இருக்கும் இந்த சுண்டைக்காய், அதுக்காக போட்டேன். இதுக்கு வந்து ஆயிடுச்சு. கொஞ்சம் வத்தணும். கருவேப்பிலை போட்டேன். அப்புறம் கடுகு, வெந்தயமும் 2 தாளிச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வறுத்துக்கிறேன். வதங்கிட்டு போட்டுட்டு உப்பு, புளி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்க வேண்டியதான். தொகையில கொஜ்ஜு, சுண்டக்காய் கொஜ்ஜும் சவுச்சவு தோல் துவையலும் ஆயிடுச்சு. டிஃபனுக்கு கூட இந்த தோசைக்கு இந்த கொஜ்ஜு விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெந்தய தோசை பண்ண போறேன், நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் யஷு. இன்றைய ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க போற கதை வந்து ஒரு கிருஷ்ண பக்தை. இந்த கிருஷ்ண பக்தை பேர் வந்து அம்மாளு அம்மாள் அப்படிங்கிற பக்தையை பத்தி பார்க்க போறோம். இந்த பெண் வந்து 1906வது வருஷம் கும்பகோணத்துல பிறந்தான். சின்ன வயசுலயே கணவனை இழந்து தனிமையில வாழ்ந்துன்னு வந்திருந்தான். ஊர்க்காரெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு பேசி ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல வாழ்ந்துட்டு இருந்தா. பசியிலையும் அவமானத்திலையும் அப்படி வளர்றான். ஆனா நரசிம்மன்ட்டையும் நாராயணன்ட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் அவன் மனசை வந்து பறி கொடுத்து தினந்தோறும் பெருமாள் நாமத்தையே சொல்லிட்டு இருப்பான், கிருஷ்ணன் நாமத்தையே சொல்லிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து மனசு மாறி இந்த உயரம் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு குளத்துக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். கண்ணை மூடி குதிக்கிறதுக்கு போகிற சமயத்துல உக்ரமான நரசிம்மர் சாந்த ஸ்வரூபியா வந்து முன்னால நில் அப்படிங்கிறார். இந்த பொண்ணை கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு? எனக்கு இங்க வாழ பிடிக்கல, நான் சாகணும் அப்படின்னு சொல்றான் அந்த பெண்மணி. அப்போ நரசிம்மர் சொல்றார், அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கு, இப்ப அவசரப்படாத, வேற ஏதாவது கேள் அப்படிங்கிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்றா, எனக்கு பசியே வரக்கூடாது, பசி இல்லாத ஒரு வரத்தை கொடு அப்படிங்கும்போது சரி தந்தேன் அப்படின்னு சொல்றார். அன்னிலிருந்து தினம் ஒரு லோட்டா மோர் அதான் எடுத்துப்பான். ஏகாதசியில அதுவும் கிடையாது. அப்படியே வாழ்ந்துட்டு வரா. இளம் விதவை தனி ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு வர சமயத்துல ஒரு நாள் இரவு பாண்டுரங்கன் கனவுல வரான். பாண்டுரங்கன் வந்து, பண்டரிபுரத்துக்கு வரியா,
நாளைக்கு காலம்பர கிளம்பு, பண்டரிபுரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கனவுல வந்து சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாள் தன்னுடைய மூட்டை முடிச்சு எடுத்துன்னு கட்டின படவையோட தனியாக கும்பகோணத்திலிருந்து பண்டரிபுரம் கிளம்புறான். அங்கே பாண்டுரங்கனுக்கு அந்த கோவிலில் கைங்கரியம், கோவிலை சுத்தம் பண்ணுறது, பூ பறித்து மாலையாக தொடுத்து பாண்டுரங்கனுக்கு போடுறது, தன்னால் ஆன நைவேத்தியம் பண்ணுறது, சமைச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உற்சாகமாக ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஊர் ராணி வந்து அவ கையில் வந்து தங்க நகை, வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் கொடுக்குறான். இந்த பூஜைக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ கேட்குறா, இதை வந்து நான் பூஜைக்கு எடுத்துட்டு வர்றவாளுக்கு வரியவாளுக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்குறா. ராணி வந்து சம்மதிக்கிறான். இது வந்து அடிக்கடி நடக்கிறது. வர்றவாளுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ண பிரசாதம் கொடுக்கறது, வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம் அப்படியே ஒரு கையில் வாங்கி இன்னொரு கையில் அப்படியே கொடுத்துட்றான். அவள் தொட்டதெல்லாம் மங்களமாறுது. அப்பவும் தினந்தோறும் ஒரு லோட்டா மோர் தான். பணமும் காசும் வந்து எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் வந்து கொடுக்குறா. அதை ஒரு கையில் வாங்கி இன்னொரு கையில் கொடுத்துருவா. ஒன்றுமே வச்சுக்கிறதே கிடையாது. தினம் ஒரு லோட்டா மோர், அவ்வளோதான். ஏகாதசி அதுவும் கிடையாது. இப்படி பொழுத கழிச்சுட்டு வரா. அந்த ஊர்க்காராளுக்கு எல்லாருக்கும் அவளை பற்றி தெரிகிறது. ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாபரிவாலே வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தவாள்கிட்ட சொல்கிறான். பண்டரிபுரத்துலேருந்து வந்தவாள்கிட்ட மகாபரிவா சொல்கிறான், அவங்க ஊர் மரத்தடியில் ஒரு நித்திய உபவாசி இருக்காளே, அவளையும் சேவிங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு நித்திய உபவாசி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிறது. ரொம்ப பிரபலமாகிறா. தொட்டதெல்லாம் துலங்குறது, தொட்டதெல்லாம் மங்களமாகிறது. பெருமாளுடைய கீர்த்தனைகள், பாண்டுரங்கன் கீர்த்தனைகள், பாசுரங்கள் எல்லாம் அப்படியே சரளமாக வருது அவளுக்கு. ஒரு தடவை கேட்டால் போகிறோம், அப்படியே சொல்கிறான். சில சமயம் கிருஷ்ணன், பாண்டுரங்கன், நாராயணன் வந்து அப்படியே சொல்லிக் கொடுக்குறான். அதை கேட்டுட்டு அப்படியே சொல்கிறான். கோவிலில் கீர்த்தனைகள் பாடுறான். ரொம்ப வருஷ காலமாக அப்படியே இருக்கான். ஒரு நாள் திடீர்னு தோன்றுறது அவளுக்கு, கும்பகோணம் போகணும் அப்படின்னு. பிறந்த ஊராச்சே. பாண்டுரங்கம் பண்டரிபுரத்திலிருந்து நேராக சென்னைக்கு வரான். சென்னையில் ஜார்ஜ் டவுன் நாராயண முதலி தெரு, அங்கே நாராயண செட்டி சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்தில் வந்து தங்குறா நைட்டு. அடுத்த நாள் கும்பகோணம் போகணும். அந்த சத்திரத்தோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரிய பெரிய நாட்டிய கலைஞர்கள்லாம் இருக்கா. அடுத்த நாள் அவளுக்கு அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாரும். இதை வந்து காதில் அப்படியே கேட்குறா. அந்த கீர்த்தனைகள், பாண்டுரங்கன் கீர்த்தனைகள் அதெல்லாம் அப்படியே கேட்குறா. கேட்டுட்டு அவள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவா முடிச்சுட்டு படுத்ததுக்கு அப்புறம் அந்த கீர்த்தனை அப்படியே பாடிண்டே நாட்டியம் ஆடுறா. அப்போ அம்மாளுக்கு வயசு வந்து 94. மேலிருந்து எல்லாரும் கீழே வரா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எல்லாரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த கீர்த்தனையை பாடுறதும், அந்த ராகத்தையும், அந்த நாட்டிய அழகையும் எல்லாரும் வந்து எழுதிக்கிறாங்க. அப்போ சொன்னது, அவள்லாம் சொன்னது வந்து, இது வந்து புரந்தரதாசருடைய அம்சம். பாண்டுரங்கனே நேர்ல வந்து சொல்லி கொடுத்தா தான் இது வரும். எத்தனை வருஷ காலம் கத்துண்டாலும் இந்த துல்லியம் வராது அப்படின்னு அவன் சொன்னான். அடுத்த நாள் கும்பகோணம் போறான். கும்பகோணத்துக்கு போகும்போது 94 வயசு. அங்க இருந்து 10 வருஷம் இருக்கா. அங்க மதுராபுரி ஆசிரமத்துல ஒரு ஸ்லோகம், ஒரு பாசுரம் பாடுறா. பெருமாளை பார்த்து, 4 கால மூர்த்தி நீதானே அப்படின்னு பாடின பாட்டு. ரொம்ப பிரசித்தமான பாட்டு. 4 கால மூர்த்தி அப்படி எப்படின்னா, விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீமன் நாராயணன், காலை பொழுது முடியும் தருவாய் ஸ்ரீராமன், அந்தி நேரம் சாயங்காலம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், இரவு நேரம் ஸ்ரீ வேணுகோபாலன். இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளை வந்து 4 கால மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லிக் கொடுத்தது அம்மாளு. மதுராபுரி ஆசிரமத்திலேயே 94 வயசுல தினம் தினம் கிருஷ்ணனை தூங்க பண்றது, கார்த்தால எழுப்புறது, அவனை குளிப்பாட்டுறது, அவனுக்கு ஆடை அலங்காரம்லாம் சிங்காரிச்சு விடுறது, அவனுக்கு பாடி, அவனுக்கு சமைச்சு நைவேத்தியம் பண்ணி வர்றவாளுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது, தான் ஒரு லோட்டா மோர் சாப்பிட்றது. இப்படியே இருந்தா 10 வருஷம். அவளுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சாலோ அங்க
94 வயசுல இருந்து 104 வயசு வரைக்கும் இருந்தான். 104வது வயசுல ஒரு பங்குனி மாசம் உத்திரம் நட்சத்திரம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து சீதை ராமனை அடைஞ்ச நாள், ஆண்டாள் ரங்கமன்னாரை சேர்ந்த நாள், கௌரி சிவனை சேர்ந்த நாள். அந்த பங்குனி உத்திரத்துல கிருஷ்ணனை சேர்றான். அந்த பக்தை பேர் வந்து அம்மாளு அம்மாள். இந்த அம்மாளுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். எப்படி வந்து வாழ்க்கையை வந்து வாழணும், எப்படி இறைவனுக்கே நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த வாழ்க்கை சரித்திரம்.